Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரோக்ராம் 19th ப்ரோக்ராம் டு செக் லீப் இயர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேனுவல் திங்கிங். லீப் இயர்னா என்ன? ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், இது 4 வருஷத்துக்கு ஒரே தடவை லீப் இயர் வந்துட்டுருக்கும், அப்படி தானே? ஃபெப்ரவரி மாதத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? 29 டேஸ் வந்துச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மற்ற நாள்லாம் இட்ஸ் நாட் அ லீப் இயர்னா ஒன்லி ஃபெப்ரவரி மாதம் 28 டேஸ் தான் நமக்கு இருக்கும், சரியா? அப்போ நமக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டுருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது மாத்திரம் கிடையாது, கான்செப்ட் வந்து இருக்குது. லீப் இயராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது, ஈஸியாக கிடையாது. நமக்கு தெரிஞ்சது வந்து என்னது, வந்து 4ஆல் மட்டும் டிவைட் ஆகணும். அந்த இயர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன வந்து நமக்கு கான்செப்ட் அப்படின்னா, மேனுவலாக நமக்கு வந்து நிறைய கான்செப்ட் இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீப் இயராக இருக்கணும்னா இஃப் எ இயர் இஸ் டிவிசபிள் பை 400 3 கான்செப்ட் இருக்கணும். 3 டிவைட் ஆகிருக்கணும். என்ன பிரச்சனை இங்கே வருது அப்படின்னா, அந்த லாஸ்டில் 00 அப்படின்னு முடியும் போது பிரச்சனை வந்துடுது, சரியா? 4 இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2000 அப்படின்னு செக் பண்ணுறேன், இது லீப் இயரா அப்படின்னு செக் பண்ணுறேன். இந்த 4 ஏன்னா ஓரத்தில் எனக்கு 00 செஞ்சுரி அப்படின்னு தான், 100 அப்படின்னு அந்த மீனிங், செஞ்சுரி அந்த இயர் எல்லாமே எனக்கு பிரச்சனை. அதை நான் கொஞ்சம் செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த 2000 நான் கொடுத்தேன் அப்படின்னா, இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 3 நான் டிவைட் பண்ணாதான் எனக்கு லீப் இயர். புரிஞ்சிச்சா கான்செப்ட்? 4ஆல் டிவைட் ஆகுமா? 500 ஆன்சருக்கும் 100ஆலையும் டிவைட் ஆகும். அதே நேரத்தில் 400ஆலையும் டிவைட் ஆகும். கரெக்டா? ஆன்சர் என்ன? 4ஆல் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு என்னது 500, 100ஆல் டிவைட் ஆகும்போது 200, 400ஆல் டிவைட் பண்ணும்போது 50. கரெக்டா? ஆன்சர் கிடைச்சிட்டா? அப்போ இந்த 2000 நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்றதுக்கெலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த செஞ்சுரி எப்படின்னா கிளாஸ் இது. இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுரி, உங்களுக்கு வந்து 1900 அது ஒரு பிரச்சனை, அதை செக் பண்ணணும். 1800 அந்த 00 ஓரத்தில் முடிகிறதுலாம், இப்போ 1800, 1900, 2000 சொல்லியாச்சு. அடுத்தது 2100. அப்படிலாம் நமக்கு வந்து ஓரத்தில் 00 இருக்கிறது நமக்கு லீப் இயர் கிடையாது. 4ஆல் டிவைட் ஆனால் லீப் இயர் கிடையாது. இப்படி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இது டிவைட் 3ஆலும் டிவைட் ஆனாதான் லீப் இயர். இப்போ நீங்கள் இந்த இதை கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 8800 இயர் வருது. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. என்ன ஆன்சர் உங்களுக்கு? 400ஆல் டிவைட் ஆகாது, ஆனால் 4ஆல் டிவைட் ஆகும், 100ஆல் டிவைட் ஆகும். அப்போ இட் இஸ் நாட் அ லீப் இயர். இதுவும் கன்ஃபார்மா இது ரெண்டும் இஸ் நாட் அ லீப் இயர். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க இயர் கேலண்டர்ல செல்லுல இருக்குது, கோத்ரூ பண்ணி பாருங்க என்ன இருக்குது. இல்லைன்னா நெட்ல வந்து கூகுள் மூலியமா போய் செக் பண்ணி பாருங்க. என்னன்னா 8 இயர்ஸ் கேப் இருக்கு இதுல. இதுக்கும் 8 இயர்ஸ் கேப் இருக்கு, 4 இயர்ஸ் கேப் இல்லையா? இந்த மாதிரி செஞ்சுரி வந்துச்சுன்னா டிவைட் ஆகலை, 3ஆலையும் டிவைட் ஆகலை அப்படின்னா என்னது உங்களுக்கு? இது 8 இயர்ஸ் கேப் வச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு நம்பர் உடனே ஒரு இன்புட் வந்துச்சு அப்படின்னா, 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? 100ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த 100ஆல் டிவைட் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக லீப் இயர் தான். புரிஞ்சிச்சா? அது ஓர நம்பர் 00 இருந்துச்சுன்னா எல்லாமே 100ஆல் டிவைட் ஆகும், அப்படிதானே? 400 பொறுத்த வரைக்கும் ஓரத்தில் 00 இருந்துச்சுன்னா 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக 400ஆலையும் டிவைட் ஆகும். கரெக்டா? ஆனால் ஒரு நம்பர் கொடுத்த உடனே உங்கள் செக்கிங் எப்படி இருக்கணும்?
இதை செக் பண்ணணும், அடுத்தது கண்டிஷன் ட்ரூனா இதையும் செக் பண்ணணும், கண்டிஷன் ட்ரூனா இதையும் செக் பண்ணணும். 3 சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் லீப் இயர். புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லீப் இயரோட கான்செப்ட்? அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். 4ஆல டிவைட் ஆகும், 100ஆல டிவைட் ஆகாது. சரியா? அப்பனா மத்த நம்பர் நம்பர் இப்போ 2000னா உங்களுக்கு 2020 நமக்கு என்னது உங்களுக்கு என்ன நடந்தது? லீப் இயர் கிடைச்சிச்சு இல்லையா? போன வருஷம் நம்ம இது பண்ணோம், அந்த வர இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு லீப் இயர் கிடைச்சிச்சு. சரியா? இப்போ என்னது 4ஆல டிவைட் ஆன 100ஆல டிவைட் ஆகுமா? கிடையாது, 100ஆல டிவைட் ஆகாது. சரி, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு, இது செகண்ட் எக்ஸாம்பிளுக்குரிய ஆன்சர். ஏன்னா இது கிடையாது, 0 முடியல. இது 4ஆல டிவைட் ஆச்சா கன்ஃபார்மா லீப் இயர் அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அதனால 100ஆல டிவைட் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரத்துல 0 இல்லைன்னு அர்த்தம். அப்ப கன்ஃபார்மா லீப் இயர்னு சொல்லிடலாமா? இதுதான் லீப் இயருக்குரிய கான்செப்ட். இந்த மேனுவல் திங்கிங் நம்ம தெரிஞ்சாதான் கோடிங் போக முடியும். நீங்க வெறுமனே டிவைடட் பை 4ன்னு போட்டீங்கன்னா தப்பு ஆன்சர். அந்த செஞ்சுரி ஓரத்துல 0 இருக்குத நம்ம கவனமா கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் கொடுக்கணும். புரியுதா? இப்போ நாட் லீப் இயர் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னென்ன கான்செப்ட்? கன்ஃபார்மா உள்ள நுழைஞ்ச உடனே டிவைட் ஆகல அப்படின்னா கன்ஃபார்மா சொல்லிடலாமா? இதுக்கு லீப் இயர் இல்ல அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம். சரியா? அடுத்தது போவாங்க, மேல சொன்னதுதான் கன்ஃபார்மா இதை சொல்லிடலாம். டிவைட் ஆகலையா, இட்ஸ் நாட் அ லீப் இயர். அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன இருக்குது? 4ஆல டிவைட் ஆகும், ஆனா 100ஆலையும் டிவைட் ஆகும், ஆனா 400ஆல டிவைட் ஆகாது. அப்போ கன்ஃபார்மா இட்ஸ் நாட் அ லீப் இயர். புரிஞ்சிச்சா நான் சொன்ன கான்செப்ட்? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அப்போ ஓரத்துல இருக்கும், இந்த ஓரத்துல இருக்கும். டிவைட் பண்ணி பாருங்க தெரியும். 4ஆல இது ரெண்டும் தேர்ட் ஸ்டெப். நாட் அ லீப் இயருக்கு இது டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். 18 உங்களுக்கு 4ஆல டிவைட் ஆகும், ஆனா 400ஆல டிவைட் ஆகாது. புரிஞ்சிச்சா கான்செப்ட்? அப்போ உங்களுக்கு செக்கிங் நிதானமா போய் கோடிங்க என்ன பண்ணுங்க. 2000னா நமக்கு என்ன, 19 இதுனா எப்படி, 1800 தான் என்ன, 20 ஓரத்துல ஒரு நம்பர் இருந்தா என்ன, இதெல்லாம் நம்ம நீங்க மேனுவலா போய் பாருங்க, கூகுள்ல போயிட்டு பாருங்க. லீப் இயரா 29 டேஸ் இருக்குதா பிப்ரவரி மாசத்துல அப்படின்னு போய் செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். 4ஆல டிவைட் ஆகும், ஆனா 400ஆல டிவைட் ஆகாது. அப்படின்னா இதோட நீங்க போய் பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கு கேப். 4 இயர்ஸ் கேப் கிடையாது, 8 இயர்ஸ் கேப். புரிஞ்சிட்டா? இதான் லாஜிக். அப்போ நீங்க செக் பண்ணும்போது கோடிங் கண்டிஷன் என்ன, லாஜிக்கல் திங்கிங் என்ன? ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணுவீங்க, கண்டிஷன் ட்ரூனா இதை செக் பண்ணுவீங்க, கண்டிஷன் ட்ரூனா இதை செக் பண்ணுவீங்க, கண்டிஷன் ட்ரூனா லீப் இயர்னு சொல்லிட்டு வந்துருவீங்க. சரியா? நேரா கோடிங் போயிடலாமா? இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், லாஜிக்கல் திங்கிங் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரா கோடிங்ல போயிட்டு உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் குழம்பாம இருப்பீங்க. புரிஞ்சிச்சா? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கான்செப்டை நீங்க பாத்துக்கோங்க. இந்த கான்செப்டை பார்த்துக்கிட்டு இந்த நம்பரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செக்கிங் கொடுங்க. ஆமா இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்குது. இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நம்பரை வச்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா கோடிங் எழுதிடலாம். இப்ப கோடிங்ல போயிடலாமா டைரக்டா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்மலா ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியாச்சு, இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. எனக்கு இயருக்கு ஒய்ன்னு எடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்கணும். இன்புட் வாங்கிக்கோங்க. என்டர் த இயர். கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணும்போது ஒய்க்கு வேல்யூ இயர் வாங்கிக்கோங்க இன்புட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? டிவைடட் பை 4. டிவைட் ஆச்சுன்னா அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்றதுக்கு என்னது? மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். சரியா? மீதி கொடுக்கும். டிவைட் தான் பண்ணும், அதே நேரத்தில் மீதி உங்களுக்கு கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ இது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா உடனே என்ன செக் பண்ணி பார்க்கணும்? 100ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? 100ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ இது என்ன கான்செப்ட் உங்களுக்கு? 2000. சரியா? 4ஆலையும் டிவைட் ஆகுது, 100ஆலையும் டிவைட் ஆகுது. அடுத்தது என்ன செக் பண்ணி? ஓரத்துல 0 தான் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னேன். 400ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ கன்ஃபார்மா லீப் இயர்னு சொல்லிடலாமா இந்த இஃப்குள்ள? புரிஞ்சிச்சா கான்செப்ட்? 4ஆல டிவைட் ஆகுது, 100ஆலையும் டிவைட் ஆகுது, 400ஆலையும் டிவைட் ஆகுது, கன்ஃபார்மா லீப் இயர்.
முடிஞ்சிச்சு ஸ்டெப்பு. அப்போ இஃப் உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா இது இஃப் எல்ஸ், இது இஃப் எல்ஸ். சரியா? போன ப்ரோக்ராம்ல இந்த கிரேட்டஸ்ட் நம்பரும் நெஸ்டட் இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். சரியா? நான் கிளியரா சொல்லலை இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ், நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதனால இங்கே கிளியரா எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஏன் என்னது நெஸ்டட் இஃப் எல்ஸ்னா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இது பாருங்க, இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. நெஸ்டட், இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். இஃப்க்குள்ள இஃப், இஃப்க்குள்ள இஃப். சரியா? இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். சரி, இந்த இது முடிஞ்சிச்சு. இதை செக் பண்ண ஓகே, கண்டிஷன் ட்ரூனா முடிஞ்சு. எல்ஸ்னா கட்டாயம் அப்போ என்னது, வேற என்னது, 1900 வந்திருக்குன்னு அர்த்தம். 4ஆல டிவைட் ஆகுது, 100ஆலையும் டிவைட் ஆகுது, 400ஆல டிவைட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் என்னது, இட்ஸ் நாட் அ லீப் இயருக்கு. எங்க வரும், இட்ஸ் நாட் அ லீப் இயருக்கு. இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், கான்செப்ட் ஒரு 1800 வந்திருக்கலாம், 1900 வந்திருக்கலாம். புரிஞ்சிச்சா? இது எதுக்கு வந்து நாட் அ லீப் இயர்னு வருதுன்னு கரெக்டா எழுதிட்டோமா? இந்த கண்டிஷனுக்கு இந்த எல்ஸ் பாட்டு இதுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட்னால நம்ம பிரேஸ் கொடுக்கல. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு. மூணுத்தையும் செக் பண்ணோம். இருந்த உடனே லீப் இயர்னு சொன்னா இந்த இடத்துல 400ஆல டிவைட் ஆகுனா இட்ஸ் நாட் அ லீப் இயர்னு ஆச்சு. முந்தின ஸ்டெப்புக்கு வாங்க. கிரேட்டஸ்ட் 4 நம்பரும் அப்படிதானே பார்த்தோம். இஃபோட முந்தின ஸ்டெப்புக்கு எழுதுறதுக்கு வாங்க. நேராக பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இஃபோட பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு எல் ஸ்டெப். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ என்ன அர்த்தம், 4ஆல டிவைட் ஆகுது, 100ஆல டிவைட் ஆகுனா என்ன அர்த்தம், வேற நம்பர். புரிஞ்சுக்கலாம்? 2020 வேற ஏதோ நம்பர் இருக்கு, டிவைட் ஆன நம்பர் வந்து வேற இருக்கு. அப்போ கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன சொல்லிடலாம், இதை விட்டு வெளியே வந்தா இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா, செகண்ட் ஸ்டெப்லேயே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா என்ன கன்ஃபார்மா சொல்ல, லீப் இயர் சொல்லிடலாமா? எல் ஸ்டெப்பு பர்சன்டேஜ் டி கொடுத்து கிவன் நம்பர் இஸ் அ லீப் இயர், கமா கொடுத்து ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இஸ் இஸ் அ லீப் இயர். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ 4ஆல டிவைட் ஆகலை. 4ஆல டிவைட் ஆனாதான் 100ஆல டிவைட் பண்ணணும், 400ஆல டிவைட் பண்ணணும், இஃப்னு போனோம். இப்போ 4ஆலே டிவைட் ஆகல, அப்ப கன்ஃபார்மா என்ன சொல்லிடலாம், இஸ் நாட் அ லீப் இயர். இதுதான் கண்டிஷன். புரிஞ்சிச்சா? இதோட எல்ஸ் பாட்டு கிவன் நம்பர் இஸ் நாட் அ லீப் இயர். என்ன சப்ஸ்டியூட் பண்ணினா அந்த கிவன் என்ன நம்பர் வாங்குனீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டா போகும். புரிஞ்சிச்சா? அது கிளியர் ஐடியா கிடைக்கா? 3 ஸ்டெப் தான். அங்கே வந்து குழப்பற உங்களுக்கு லாஜிக்கல் வந்து அந்த கான்செப்ட், தியரி கான்செப்ட் கொஞ்சம் குழப்பல மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் தான் பண்ணணும், அப்படின்னா மறந்து போயிருவீங்க. சரியா? இல்லைன்னா இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, செக் பண்ணிடலாம். அந்த நேரத்தில் செக் பண்ண அந்த 3 இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1800 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1900 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓரத்தில் 00 இருக்குது. அப்போ என்ன ப்ராசஸ் அது, 4ஆலையும் டிவைட் ஆகணும், 100ஆலையும் டிவைட் ஆகணும், 400ஆலையும் டிவைட் ஆகணும். சரியா? அதை வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா? அப்போ அந்த செக்கிங்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 400 400 வரிசையாக செக் பண்ணணும். அப்போ 400 டிவைட் ஆகலன்னா கன்ஃபார்மா இஸ் நாட் அ லீப் இயர். 100 இல்லைன்னு அர்த்தம். இந்த செக்கிங் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், 100 டிஜிட் இல்லை, ஓரத்தில் 2 0 இல்லைன்னு அர்த்தம். அப்போ கன்ஃபார்மா லீப் இயர். கரெக்டா? இப்போ இது உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்டே 4ஆல டிவைட் ஆகலை அப்படின்னா என்னது, கன்ஃபார்மா இஸ் நாட் அ லீப் இயர். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். சரியா? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, மேனுவலா இயர் கேலண்டரில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க போயிட்டு. சரியா? கூகுள்லாம் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு. சரி, ஓகே, தேங்க்யூ.